இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இனிமேல் அதிமுகவிற்கு உயிர் கொடுக்க வேண்டுமென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி நினைத்தால் மட்டுமே முடியும் என்று அதிமுகவை சார்ந்தவர்களே இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவும் அந்த குரல் இன்றைக்கு அதிகமாக கேட்கிறது. என்ன நடந்தது என்று பார்த்தால், இன்றைக்கு வெளியான ஈரோடு தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை நிலவரம். அந்த தொகுதியில் மீண்டும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 93,000 ஓட்டுகள் வித்தியாசத்திலே திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் அதிமுக ஓட்டுகளும் திமுகவிற்கு சென்று விட்டதா? உண்மையிலேயே அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்க கூடாது என்பதற்காகவே இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அதிமுகவின் ஓட்டுகள் யாருக்கு போனது? ஒருவேளை நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு போயிருந்தால், சீமானுடைய கட்சி 23,000 ஓட்டுகளை விட 70,000-80,000 ஓட்டுகள் வாங்கியிருக்க வேண்டும். மாறாக திமுக 93,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுகிறது. இத்தனைக்கும் திமுகவின் சார்பிலே போட்டியிட்டவர் பரம்பரை திமுகவை சார்ந்தவர் அல்ல. இன்றைக்கு திமுகவின் அமைச்சராக இருக்கின்ற சு. முத்துசாமி அவர்களும் திமுகவின் பரம்பரையானவர் அல்ல. அவர் அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதா அமைச்சரவையில் மந்திரியாக இருந்தவர், அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு போனவர். அவர்தான் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தின் திமுக அமைச்சராக இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட திமுக இன்றைக்கு வெற்றி பெறுகிறது. திமுகவிற்கு மக்களிடையே மிகப்பெரிய நல்ல எண்ணம் இருந்து திமுக வெற்றி பெற்றது என்று யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். திமுகவிற்கு சரியான போட்டி இல்லை என்பது ஒரு புறம். சரியான போட்டி இருந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும். ஏனென்றால் தேர்தல் கமிஷன் கிட்டத்தட்ட செத்த குதிரையாகிவிட்டது. இஸ் எ டெட் ஹார்ஸ். வாக்குகளுக்கு பணம் கொடுப்பது தமிழ்நாட்டிலே சர்வ சாதாரணமாக நடைபெறுகிறது. திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படித்தான் விக்கிரவாண்டியிலே திமுக பல கோடிகளை வாரி இறைத்து வெற்றி பெற்றது. அதை போலவே ஈரோடு தொகுதியிலும் பல கோடிகளை வாரி இறைத்துத்தான் இன்றைக்கு திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. திமுகவின் வெற்றிக்கு அவருடைய பணபலம் தான் காரணம். மற்றபடி திமுகவில் இருக்கின்ற திமுகவுடைய தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பு தான் காரணம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சந்திரகுமாரை வேட்பாளராக அறிவித்த நாளிலிருந்து திமுகவில் மிகப்பெரிய அதிருப்தி நிலவுகிறது. ஏன் இன்றைக்கு திமுக இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது? பிரதான எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட அதிமுகவின் 50,000 ஓட்டுகள் தேர்தலில் பதிவாகாமல் போயிருந்தால் திமுக மிக மிக குறைந்த சொற்ப ஓட்டுகள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் அதிமுகவின் ஓட்டுகளும் அதிகபட்சமாக திமுகவிற்கு போயிருக்கிறது. அதிமுக போட்டியிடவில்லை, ஆகவே திமுகவிற்கு ஓட்டு போனது என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் அதிமுகவில் உணர்வோடு பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள், அதிமுகவை உயிர் மூச்சாக நினைத்து கொண்டிருப்பவர்கள், அவர்களெல்லாம் இன்றைக்கு என்ன ஆனார்கள்? அதிமுகவின் ஓட்டுகள் எப்படி திமுகவிற்கு போனது? கடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் இதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 10,000 ஓட்டுகளுக்கு அதிகமாக வாங்கியது. இந்த முறை 23,000 ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார்கள். அப்பொழுது அதிமுகவும் போட்டியிட்டது. இருந்தும் கூட அன்றைக்கே அவர்கள் 10,000 ஓட்டுகளை தாண்டி பெற்றார்கள். இன்றைக்கு 23,000 ஓட்டுகளை பெற்றிருக்கிறார்கள். நோட்டாவிற்கு 6,040 ஓட்டுகள் விழுந்திருக்கிறது. அப்படி என்றால் நாம் தமிழர் கட்சியை ஈரோடு தொகுதி மக்கள் முழுவதுமாக நம்பிவிட்டார்கள் என்று பொருள் அல்ல. திமுகவின் மீது மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது. அந்த வெறுப்பு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டுகளாக மாறி 23,000 ஓட்டுகளுக்கு அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிமுகவின் ஓட்டுகள் திமுகவிற்கு சென்றிருக்கிறது. திமுகவை தன்னுடைய பரம வைரி என்று எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தாலும், சட்டமன்றத்திலே திமுகவுக்கு எதிராக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வைத்து பேசிக் கொண்டிருந்தாலும் கூட அதிமுக தொண்டர்கள் வேறு எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்துடன் திமுகவிற்கு ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
தமிழ்நாட்டிலே ஒன்று திமுக அல்லது அதிமுக இருக்க வேண்டும் என்று நினைத்து இதுவரை ஓட்டு போட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதிமுக கிட்டத்தட்ட மிகவும் பலகீனமான நிலைமைக்கு வந்துவிட்டது. அதிமுகவை சார்ந்தவர்களே அதிமுகவிற்கு ஓட்டு போடவில்லை, திமுகவிற்கு ஓட்டு போடுகிறார்கள். ஆகவே அடுத்து வருகின்ற 2026 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மனது வைத்தால்தான் அதிமுகவுக்கு உயிர் கிடைக்கும். இல்லையேல் அதிமுகவிற்கு உயிர் கிடைக்காது என்று அதிமுகவை சார்ந்த பலர் பேசிக்கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.